தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா, 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 பரிசுத்தரே, அல்லேலூயா,
ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் காலை வேளையிலே நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே மக்கள் காணிக்கைகளை ஜனங்கள் படைத்து உம்மை ஆராதித்தார்கள். ஒவ்வொருடைய கை பிரயாசத்திலும் கர்த்தர் கூட இருந்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இடைபடுங்க. உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் சுபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பாராக. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து செபித்து உங்களை அனுப்ப போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க, மைக்கு வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. யார் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று அப்படின்னு சொல்லி இந்த வேதபதியை நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் என்கிற ஒரு ராஜாவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் போகிற இடம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, அவரே உங்களுக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருந்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் ராஜாவை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு பயந்து நடந்ததான ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆகையினால வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 46ஆம் சங்கீதம் அவனுடைய 1ஆம் வசனத்தை படிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளின் மத்தியில, கொரோனாவினால உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை மத்தியில ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை நம்பி அவருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து நம்மை வழிநடத்துவார். எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவருக்கு அனுகூலமாய் இருந்து ஆண்டவர் நடத்த அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான சில நல்ல குணங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவது, அந்த எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் செம்மையானவற்றை, தேவனுக்கு பயந்து எல்லா காரியங்களையும் செம்மையான முறையிலே செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஏன் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அனுகூலம் கிடைக்கும்படியாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, தகப்பனாகிய தாவீதுடைய வழியிலே செம்மையான காரியங்களை தேவனுக்கு முன்பாக செய்த ஒரு ராஜாவாய் அவர் காணப்பட்டார். தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு அவன் தேவனுக்கு முன்பாக செம்மையானதை செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையான காரியங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்து நாம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருந்து வழி நடத்துவார்.
ஸ்தோத்திரம். மீகா 3ஆம் அதிகாரம் அவருடைய 9-10 வசனங்களை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 9-10. நியாயத்தை அனுபவித்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்த பழிகளினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி, சரியாயிருக்கிறதை எல்லாம் கோணலாக்கி சரியில்லாததாய் நடத்துகிற ஜனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில செம்மையானதை செய்கிற, தேவன் விரும்புகிறதை செய்து வாழ்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் போகிற இடத்திலெல்லாம் நமக்கும் இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு அனுகூலம் பண்ணினது போல நமக்கும் அனுகூலமாயிருந்து நம்மை வழிநடத்துவது நிச்சயமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாய் செம்மையானவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிற அனுபவத்திலே ஒரு செம்மையான அனுபவம் இருக்கிறதா? வேதத்தை படிக்கிற அனுபவத்துல தேவன் விரும்புகிற ஒரு நிறைவான அனுபவம் இருக்கிறதா? சபையில வந்து ஆராதிக்கிற காரியம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல நாம் செம்மையானவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருக்கு அடுத்ததான காரியங்களிலே ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியத்துல நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? செம்மையானதை செய்கிறோமா? இல்லாவிட்டால் செம்மையற்ற ஒரு கோணலாக்கி செயல்பட்டதான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில செம்மையானதை செய்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து அவருக்கு அனுகூலத்தை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் எந்த ஒரு மனிதன் மேலேயோ தன்னுடைய பலத்தின் மேலேயோ எதன் மேலையும் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கையை வைக்கிறதை பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கைக்கு அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி சொல்லப்பட தக்க அளவில் அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். சிலருடைய நம்பிக்கை உலகத்தின் மேல், உலக பிரகாரமான மனிதர்கள் மேல், உலக பொருட்களின் மேல, வீட்டின் மேல, இன்னும் சில காரியங்கள் மேல ஜனங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எசேக்கியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவனா இருந்தபடினால அவர் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தரையே நம்பி செயல்பட்டு கொண்டிருந்தார். அது 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில யுத்தத்துக்கு எதிரிகள் வருகிறார்கள். யுத்தம் செய்யும்படியாய் அசிரியர்கள் அவர்கள் வருகிறார்கள். வந்தபோது அதன் மத்தியிலும் கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த எசேக்கியேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து எசேக்கியா ஸ்தானபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் தேவனானவர், நீர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், கர்த்தாவே மது செவியை சாய்த்து கேளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் நம்பிக்கையோடு செபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் அகந்தையாய் பேசுகிறவர்கள் உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அதை குறித்து தூசணமாய் எனக்கு எதிராய் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல
கண்ணீரோடு எல்லா காரியங்களையும் தெரிவித்து அந்த நேரத்திலும் கூட அவசரப்படாமல் கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் கிரியை செய்வார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்று வசனம் சொல்லுகிறவனமாய் விசுவாசித்து கர்த்தரை அங்கே நோக்கி செபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? ஆண்டவர் அந்த எசேக்கியேலுக்காய் கிரியை செய்ததை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118 சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்கள் எனக்கு அந்த ஆள தெரியும், இவளை தெரியும், பெரிய ஆள தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பது நலமானது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா மூலமாய் ஆண்டவர் எழுதும்போது நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்பாதிருக்க, எல்லா மனுஷருக்கும் தேவனாய் இருக்கிற, எல்லா மனுஷருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற தேவனை நம்புங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் மாத்திரம். இன்னைக்கு நண்பர்கள் என்று சொல்லி சுற்றுகிறார்கள். அதே நண்பன் குடித்து விட்டு கொலை செய்தான், இந்த காரியத்துக்காக கொலை செய்தார்கள் என்று சொல்லி நியூஸ் பார்க்கிறோம். அப்போ நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் மாத்திரம். ஒரே நிமிஷம், ஒரே காரியத்துல மனிதனுடைய குணங்கள் மாறுகிறது, உண்மையான அவருடைய குணங்கள் வெளிப்படுகிறது. பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியேல் ராஜாவை போல கர்த்தர் மேல் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 60ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை படிங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில ஆபத்து காலத்துல நம் ஆண்டவரே நோக்கி எசேக்கியேலை போல கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை படிப்போம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நம்பிக்கை தேவன் மேல வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நமக்காக மரணத்தை ஜெயமாய் வந்து உயிர்த்தெழுந்தார். இதை நாம் பார்க்கும்போது இந்த தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தவர் எல்லாவற்றையும் நமக்காகவும் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. எனவே கர்த்தர் மேல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்திலும் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கொரோனா காலங்களிலும் கூட நாம் அதனுடைய செய்திகளை கேட்கிறோம். இங்கே இப்பொழுது எப்பவும் எந்த இடத்திலும் பேசப்படுகிற காரியம் இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய பாதிப்பு இல்லாத இங்கே ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். இங்கே மகாராஷ்டிராவில் கேஸ் இல்லாம 28 பேர் இறந்து போனார், 23 பேர்கள் இறந்து போனார்கள். அங்கே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கொரோனாவால ஏற்படுகிற இழப்புகளை குறித்து செய்திகள் நீங்க கேட்டால் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவர் எனக்காய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சாதாரண வியாதிகளை நீக்கி போட்டு என்னை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் நம்மால் முடிந்த அளவு
அரசு வைத்திருக்கிற காரியங்களை கடைபிடித்து பயம் இல்லாதபடிக்கு நம்ம ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் செபித்து ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு, அவருடைய அடைக்கலத்துக்கு, அவருடைய சுகமாக்குகிற வல்லமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஜனங்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு வல்லமையுள்ள தேவன், பாதுகாக்கிறவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்று சொல்லி வசனத்தை நினைவு கூர்ந்து நம்ம நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 115வது சங்கீதம் 9ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே துணையும் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு அவர் துணையாயிருப்பார், உங்களுக்கு கேடகமாயிருப்பார். இந்த நம்பிக்கையை நீங்க ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 16. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேசத்துல இல்லாவிட்டால் உலகத்துல எந்த விதமான காரியங்கள், இது போன்ற கொள்ளை நோய்கள் மற்ற காரியங்கள் ஏற்பட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நம்பிக்கையோடு ஜீவிக்கிறது. உலகத்திலே நான் வாழ்கிற வாழ்நாளெல்லாம் நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், அவர் என்னை பாதுகாப்பார். வாழ்க்கைக்கு அப்புறமும் தேவனை விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவரை பரலோகத்துல பத்திரமாய் வைத்து மகிழ்ச்சியோடு நடத்த போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்பிக்கையற்ற உலக ஜனங்களைப் போல நாம் ஜீவிக்கிறார்கள். ஒரு அரசு அதிகாரி ஒருவர் இருந்தார். அரசு அதிகாரி ரொம்ப சுறுசுறுப்பா நல்ல வேலைகளை செய்கிறவர். ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களாய் அவருக்கு வேலையை செய்ய முடியாதபடிக்கு ரொம்ப சோர்வாயிருந்துச்சு. ரொம்ப சோர்வாயிருந்த உடனே அவருடைய ஃபேமிலி டாக்டரை அணுகி, எனக்கு இப்போல்லாம் வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் நேரம் வேலை செய்தாலே எனக்கு களைப்பாய் ஆகிவிடுகிறது, என்னுடைய பணியை என்னால் செய்ய முடியல, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டபோது, சரி உங்களுக்கு செக் பண்ணலாம், ஆனால் ரிப்போர்ட்டு சாயங்காலம் தான் கிடைக்கும், அதை என்னுடைய உதவியாளர்களிடத்தில் அந்த ரிப்போர்ட்டை நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி அந்த டெஸ்டெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாராம். பாருங்க, அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். சாயங்கால நேரத்தில் டாக்டர் சொன்ன மாதிரி உதவியாளர் அனுப்பப்பட்டார். உதவியாளர் அவருடைய கையில் இருந்ததான ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார். இந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, உங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஆற்றில் பிரச்சனை இருக்கிறது, எனவே இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அதை படித்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போய்விட்டது. கண்ணெல்லாம் இருந்த மாதிரி ஆச்சு. இந்த அதிகாரியுடைய உதவியாளர் பார்க்கணும். கடிதத்தை படித்த உடனே இவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிறது, அப்படியே உட்கார்ந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி உடனே அந்த டாக்டருக்கு போன் பண்ணி, ஐயா என்னுடைய அதிகாரிக்கு என்ன ஆச்சு தெரியல, இந்த கடிதத்தை படிச்சது அப்படியே அவர் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டு
அவர் மரண தருவாயிலே இருக்கிறதை போன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு சொன்ன உடனே வாங்கய்யா அப்படின்னு உடனே டாக்டர் வந்தார். அன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட கேட்டார். அதிகாரி இடத்துல டாக்டர் கொண்டு கேட்கிறார். டாக்டர் உடனே அந்த அதிகாரி உடனே சொல்லுகிறார், ஐயா எனக்கு ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன் நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஹார்ட்ல நான் செக் பண்ணேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. அப்ப இவரு நினைச்சுட்டாரு, நுரையீரல்ல இருக்கிற பிரச்சனைனால தான் நமக்கு இப்பொழுது இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, நுரையீரல்ல எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த மருத்துவர், இல்லப்பா உனக்கு நுரையீரலும் நல்லா இருக்கிறது, ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க, இல்ல கடிதத்தை பாருங்க இதுலதான் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கடிதத்தை கொடுத்த போது டாக்டர், சாரி சார், இது தவறா என்னுடைய உதவியாளர் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை உங்களிடத்துல கொடுத்து விட்டார் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். பாருங்க, மன்னிப்பு கேட்ட உடனே இந்த அதிகாரிக்கு மறுபடியும் உற்சாகம் வந்து விட்டது. அவர் சகஜமாய் உட்கார்ந்து எல்லாரும் சிரித்து பேச ஆரம்பித்தார். அப்போ தவறான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குறது பாருங்க. கொரோனா என்று சொல்லி அந்த காரியங்களே நாம கேட்டு அதையே சிந்தித்துக் கொண்டு பயமுறுத்துகிற அந்த காரியங்களே எண்ணிக்கொண்டு இருக்காதபடிக்கு கர்த்தர் பெயர்ல நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேர்ல பற்றுதலாக இருப்பது நலமானது. கடைசியாக எசேக்கியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்காது அவரையே பற்றி கொண்டிருந்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். பாருங்க, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். ஆண்டவரை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்க இடமே கொடுக்கல. கர்த்தர் மோசே மூலமாய் கற்பித்த ஒவ்வொரு வேதத்தின் கற்பனைகளையும் அந்த எசேக்கியேல் கைக்கொண்டு நடந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பி நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். ஆனால் அந்த நன்மைகளை பார்க்கும் போது நம்ம ஆண்டவரை தேடுகிறதை குறைத்துக் கொள்ளக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்க்கும் போது பல ஜனங்கள் கஷ்டத்தினால ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிறவர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறதை பின்பற்றுகிறதை விட்டு விடுகிறார்கள். சிலருக்கு நோயின் மத்தியில, இன்னும் சிலர் கல்யாண நேரத்துல இப்படியெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறதை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் இன்னும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு இன்னும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க, தேவனோடு நேரத்தை செலவிட, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு செம்மையானதை செய்யும்படியா இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு இந்த எசேக்கியேல் பின்வாங்காதபடிக்கு ஜீவித்தது போல நாமும் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிப்போம். ஏசாயா 1. இன்னும் நீங்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, அதிகமாய் விலகி போகிறீர்களே. 6ஆம் வசனத்திலே உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் ஒதிக்கிற இனமும் உள்ளது. அது சீல் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும்
இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிகமாய் விலகி போகிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்பி அனுதினமும் அவரை பின்பற்றி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு வாழ்க்கை நாம் செய்யாதபடிக்கு கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிப்போம். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காதவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. தேவஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. கடமைக்காய் ஒரு ஆராதனை, இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருதயம் தேவனை பின்பற்றுகிறதா இருக்க வேண்டும். நாம் நம்முடைய கடமைக்காய் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை, கடமைக்காய் தேவனை தேடுகிறதில்லை. ஏதோ தேவைக்காக ஆண்டவரை தேடிவிட்டு நம்முடைய ஜீவியம் எங்கேயோ எப்படியோ இருக்கிறதா இருக்கக்கூடாது. இந்த இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. 21, 22. பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட தண்ணி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாருங்கள், நீதியின் மார்க்கத்தை அறிந்தவென்று தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தாங்கள் அறிந்ததான இயேசுவை, அவர் கற்றுத்தந்ததான வேத வார்த்தைகளை, போதனைகளை விட்டு விலகுகிற காரியம் இருக்கிறதை காட்டில் அதை அறியாமல் இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட சேற்றிலே புரளவும் திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாய் கக்கினதை தின்னும்படியால் திரும்புகிறது போல ஆண்டவரை விட்டு, அவருடைய உபதேசத்தை விட்டு தவறான வழிகளிலே பல பாவங்களிலே ஈடுபடுகிற ஒரு வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய வாழ்க்கையில, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில இருந்தது போல அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரை விட்டு பின்வாங்காமல் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 படிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசித்து அவரை நம்பி ஜீவிக்கிற ஒரு விசுவாசி பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமாய் இரார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த பின்மாற்றமான அனுபவங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே நம்பி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை விசுவாசித்து எசேக்கியேலை போல செம்மையானதை முதலாவது செய்வோம். அடுத்தது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த எசேக்கியேலை போல எல்லா காரியங்களும், வியாதிகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் இயேசு பார்த்துக் கொள்வார்.
அவரை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவரிடத்தில் செபித்து நாம் செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு இன்னும் அவரையே பற்றி கொண்டிருந்தது போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முடிவு பரியந்தமும் அவரையே பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை அப்படியே வழிநடத்துவாராக. இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படிக்க ஆண்டவருடைய சமூகத்துல செபிப்போம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, எல்லாரும் நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரந்தெடுத்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரந்தெடுத்தார். தாழ்த்திருந்து பலனடைந்து கடுகு போல எழும்பிடுவார். தாழ்த்திருந்து பலனடைந்து கடுகு போல எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதேவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளும் தொடரும்படியாய் கர்த்தர் கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா இந்த கொரோனா நாட்களில விசேஷித்த உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இரத்த கொட்டைகளை எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்ததான வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியா போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவருக்கு அனுகூலம் உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, இந்த எசேக்கியேல் போன இடத்திலெல்லாம் அவருக்கு அனுகூலம் உண்டாக அவர் செம்மையான காரியங்கள் எல்லாம் தேசத்தில் செய்தார். தேவன் விரும்பாத எல்லா காரியங்களையும் தன்னுடைய தேசத்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை தியானித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செம்மையானதை செய்ய நீர் விரும்புகிறதை செய்யணும். ஆண்டவரே, அப்பா நீர் விரும்பாததை செய்யக்கூடாதப்பா, நீர் விரும்புகிறதையே ஒவ்வொரு ஜனங்களும் செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை, வேற எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்த ஒரு ராஜாவாய் காணப்பட்டார் கர்த்தாவே. ஆண்டவர் அசிரியர்கள் எதிராய் வந்தபோது கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து தேவனிடத்தில் செபித்து செயல்பட்டார். கடைசியிலே அந்த அசிரியர்களை தேவன் சங்கரித்து போட்டியர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசத்துல பல பயமுறுத்துகிற
விதமான காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தால் ஆண்டவரே அவைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்காதபடிக்கு அவைகளை காட்டிலும் வல்லமையுடையவர்களை பாதுகாக்க இருக்கிறபடியினாலே உம்மை நம்பி அனுதினமும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிறதானே அழிவின் சத்தத்தை தேவன் நோக்கி பாரும். ஜனங்களை விடுதலையாக்கி கொரோனா கொள்ளை நோய்களின் பாதிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுதலையாக்கி கல்வாரி சிலுவையிலே தங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இரட்சகராய் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. உம்மை நம்பி அனுதினம் ஜனங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. எசேக்கியேல் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் ஜீவித்தது போல இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அனுப்பும். மாலையில் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதி. காலையில் வராதவர்கள் வந்தவர்கள் மாலையில கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை சீக்கிரத்திலே கர்த்தர் நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம்.